வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேலும் 43 ராணுவ வீரர்களுக்கு நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் ஜனாதிபதியினால் கையளிப்பு. புலிகளின் விளைச்சத்தனத்தையும் படையினரின் மனிதாபிமானத்தையும் உலகிற்கு உணர்த்திய புகைப்பட கண்காட்சி ஒஸ்லோவில் வெற்றிகரமாக நிறைவு. மட்டக்களப்பு விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை. மிலிந்த முரகுட ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து கொழும்பு மாநகர சபையில் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு குலத்திஸ்த கீக்கியனகே நியமனம். நேட்டோ தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் தந்தையும் 6 பிள்ளைகளும் பலி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் மேலும் 43 வீடுகள் ராணுவ வீரர்களிடம் கையளிக்கப்பட்டன. பலனர்வை மாவட்டத்தில் ராணுவ வீரர்களுக்கென நிர்மாணிக்கப்பட்ட 43 வீடுகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் கையளிக்கப்பட்டன. நமக்காக நாம் நிதியத்தின் மூலம் இவ்வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. வீடுகளை அடையாளமாக கையளிக்கும் வகையில் எலகர கந்தரகொல்ல பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது வீட்டை விமானப்படையின் KEMJ ஏகநாயக்க எனும் ராணுவ வீரருக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் வழங்கப்பட்டது. ஏனைய வீடுகளுக்கான சாவிகள் புலனர்வை பகமுக மகாசென் மகாவித்தியாலயத்தில் வைத்து வழங்கப்பட்டன. இதுவரை 220 ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு இவ்வாறு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. புலனர்வையில் அமைக்கப்பட்ட ராணுவ வீரர்களுக்கான வீடுகள் நமக்காக நாம் திட்டத்தின் 9வது கட்டமாகும். இதேவேளை எலஹர பிரதேச வர்த்தகரான ஜி முத்துபண்டார நமக்காக நாம் நிதியத்திற்காக 1 மில்லியன் ரூபாவை ஜனாதிபதியிடம் வழங்கினார். அத்துடன் பகமுக மகாசென் மகாவித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடமும் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. 1000 2ஆம் நிலை பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் 35 மில்லியன் ரூபாய் செலவில் இக்கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து எலஹர பிரதேச சபையின் கேட்போர் கூடம் மற்றும் புதிய அலுவலகத்தையும் ஜனாதிபதி அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். அமைச்சர்களான மைத்ரிபால சிறிசேன, பந்துல குணவர்தன, வடமத்திய மாகாண ஆளுநர் கருணாரட்ன திவுல்கனே, மாகாண முதலமைச்சர் பட்டி பிரேமலால் திசாநாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வுகளில் இணைந்திருந்தனர். LTTE விளைச்சத்தனத்தையும் ராணுவ வீரர்களின் மனிதாபிமானத்தையும் உலகிற்கு உணர்த்தும் புகைப்பட மற்றும் வீடியோ காட்சி நோர்வேயின் ஒஸ்லோ நகரில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. பயங்கரவாதத்திலிருந்து நாடு மீட்டெடுக்கப்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக நோர்வே மக்களை அறிவுறுத்துவதே இதன் நோக்கமாகும். ஆஸ்லோ நகரில் அமைந்துள்ள இலங்கை தூதரக வளவில் 2 நாட்களாக நடைபெற்ற இப்புகைப்பட கண்காட்சியை வெளியுறவு அமைச்சும் ஜனாதிபதி ஊடக பிரிவும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. நோர்வேயில் உள்ள இலங்கை தூதுவர் ராட்னி பெரேரா உட்பட தூதரக அலுவலக அதிகாரிகளின் வழிகாட்டலின் கீழ் இப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆஸ்லோவில் வாழும் இலங்கை தமிழ் இளைஞர்கள் இதற்கு கூடிய பங்களிப்பை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இப்புகைப்பட கண்காட்சியை பார்வையிடுவதற்காக நோர்வேயில் வாழும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் வருகை தந்திருந்தனர். கண்காட்சியின் பின்னர் புலம்பெயர் தமிழர் அமைப்பு பிரதிநிதிகள் பலருக்கு இலங்கை தொடர்பாக இருந்து வந்த பிழையான அபிப்பிராயங்கள் நீங்கியுள்ளதாக அந்நாட்டு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்லோவில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் பாதுகாப்பு சேவை அதிகாரிகளும் இப்புகைப்பட கண்காட்சியை பார்வையிட வருகை தந்தவை குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பு விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சமாதான சூழலில் உல்லாச பயணத்துறையை கிழக்கு மாகாணத்தில் விருத்தி செய்யும் செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டலில் மட்டக்களப்பு விமான நிலைய விஸ்தரிப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 1958ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட மட்டக்களப்பு விமான நிலையம் முதல் முறையாக விமான ஓடுபாதைகள் நவீன முறையில் அமைக்கப்பட்டு முழுமையான அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இது குறித்து ஆராய சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரட்ன இன்று காலை மட்டக்களப்பு விமான நிலையத்திற்கு விஜயம் செய்தார். விமான நிலையத்தின் ஓடுபாதை மற்றும் விமான நிலையத்தின் முக்கிய இடங்களை பார்வையிட்ட அமைச்சர் மிக விரைவில் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் உட்பட விமானப்படை அதிகாரிகளும் விமான நிலைய முக்கியஸ்தர்களும் அமைச்சு அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை, திருகோணமலை ஆகிய மாவட்ட விமான நிலையங்களின் அபிவிருத்தி பணிகளை கண்டறிவதற்கு சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரட்ன விஜயம் செய்தார். அம்பாறை உகன விமான நிலையத்தை பார்வையிட்டதன் பின்னர் உள்ளூர் விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்வதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேலும் முன்னேற்ற முடியும் என தெரிவித்தார். உள்ளூர் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ரத்மலானி விமான நிலையம் பிரதான உள்ளூர் விமான நிலையமாக அபிவிருத்தி செய்யப்படும் என அமைச்சர் பிரியங்கர ஜெயரட்ன தெரிவித்தார். சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் அஜித் டி சில்வா உட்பட அதிகாரிகளும் இதில் இணைந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு இன்றுடன் 42 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன.
1970ஆம் ஆண்டு பொது தேர்தலில் பெலியத்த தேர்தல் தொகுதியை வெற்றி கொண்டு மஹிந்த ராஜபக்ச இளம் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றம் பிரவேசித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கை சின்னத்தில் போட்டியிட்ட அவர் 6626 மேலதிக வாக்குகளை பெற்று பெலியத்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். 57% வாக்குகளை பெற்று அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1970ஆம் ஆண்டு ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் அரச ஆசன உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணையை சமர்ப்பிக்கும் வாய்ப்பை பெற்ற மஹிந்த ராஜபக்ச அன்று முதல் இன்று வரை ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு அனைத்து இலங்கையர்களும் பாரிய பணியாற்றி வருகிறார். 1994ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றியீட்டி அப்போதைய தொழில் அமைச்சராக பணியாற்றியதன் பின்னர் கடற்றொழில் அமைச்சராகவும் அவர் செயற்பட்டுள்ளார். 2002ஆம் ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்டார். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிரதமராக பதவியேற்ற மஹிந்த ராஜபக்ச அரசு தலைவராக 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பொறுப்பேற்றார். 30 ஆண்டுகால பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டிய ஒரே அரசு தலைவராக வரலாற்றில் இடம்பெற்ற அவர் இலங்கையில் மட்டுமின்றி ஆசியாவிலும் பிரபலம் பெற்ற ஒரு தலைவராக காணப்படுகிறார். மிலிந்த மொரகொட ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கொழும்பு மாநகர சபையில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு குலத்திசகி கியனகே நியமிக்கப்பட்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினூடாக கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்ட பட்டியலில் மிலிந்த மொரகொடவிற்கு பின்னர் கூடுதலான விருப்பு வாக்குகளை குலதிசகி கியனகே பெற்றார். அவர் மாநகர சபை உறுப்பினராக பொறுப்பேற்கும் நிகழ்வு அமைச்சர் சுசில் பிரேம்ஜெயின் தலைமையில் இடம்பெற்றது. குலதிசகி கியனகே மத்திய கொழும்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கிளை அமைப்புகளின் கிளைத் தலைவரும் மத்திய கொழும்பு தெற்கு கிராண்ட் பாஸ் பிரதம அமைப்பாளரும் ஆவார். சிரேஷ்ட அமைச்சர் HM ஃபவுசி, அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார, மாநகர சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். திரிபோஷா உற்பத்தியை மேம்படுத்த 147 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. திரிபோஷாவை கொள்வனவு செய்வதற்கு 25 நாடுகள் முன்வந்துள்ளன. திரிபோசா உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு திரிபோசா கம்பெனிக்கு 147 மில்லியன் ரூபாவை வழங்க திரைசேரி நடவடிக்கை எடுத்துள்ளது. தனியார் நிறுவன முகாமைத்துவத்தின் கீழ் காணப்பட்ட திரிபோசா தொழிற்சாலையை நட்புறவு ரீதியாக இணக்கத்தின் பேரில் சுகாதார அமைச்சினால் பொறுப்பேற்க அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன நடவடிக்கை எடுத்தார். அமைச்சரின் வேண்டுகோளின் பேரில் இதற்கான நிதியை வழங்க திரைசேரி நடவடிக்கை எடுத்தது. அடுத்த மாதமளவில் தேவையான திரிபோசா உற்பத்தியை 100% அதிகரிப்பதே இதன் நோக்கமாகும். ஆகஸ்ட் மாதம் அளவில் இதனை 125% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலதிக உற்பத்திகளை கொள்வனவு செய்வதற்கு 25 நாடுகள் முன்வந்த போதிலும் இது தொடர்பான உரிய தீர்மானத்திற்கு வரவில்லை. சோயா, போஞ்சி, அரிசி, சோள உற்பத்திகள் மேலதிகமாக காணப்படுவதனால் அவற்றை கொள்வனவு செய்து திரிபோசா உற்பத்தியை மேம்படுத்த முடிந்துள்ளது. இதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு தமது உற்பத்திகளை இலகுவாக சந்தைப்படுத்த முடியும். தலைமைத்துவத்திற்காக போராடும் ஐக்கிய தேசிய கட்சியை போலன்றி ஆசியாவின் பிரபலமான தலைவர் ஒருவருடனேயே அரசாங்கம் செயற்படுவதாக பிரதி அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். மொரந்துடுவ நுகிகுட லிட்டில்பத்த வீதியை புனரமைத்து மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் இடம்பெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் நாட்டை விட்டு செல்லும் போது எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை பதில் தலைவருக்கு வழங்க வேண்டும். அதனை யாருக்கு வழங்க வேண்டும்? அடுத்தபடியாக உள்ள பிரதி தலைவரான சஜித் பிரேமதாசவுக்கு அப்பதவி வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு கொடுத்தார்களா? இல்லை. எதுவுமே இல்லாத வெறுமையான ஜோன் அமரதுங்கவிற்கு அதனை சாட்டிவிட்டு சென்றார். எதிர்க்கட்சித் தலைவர், நீங்கள் இதனை வைத்துக் கொள்ளுங்கள். ஜோன் அமரதுங்க இப்போது பதில் எதிர்க்கட்சித் தலைவர், சஜித் பிரேமதாசா வெறுமனே பிரதி தலைவர். இதுவா எதிர்க்கட்சி தலைமைத்துவத்திற்கு சண்டையிடுவதுடனான மக்கள் இணைவார்களா? ஆசியாவிலேயே 3வது இடத்திற்கு வந்துள்ள எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்பதை நாங்கள் பெருமையோடு கூற வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைக்கு வந்த தலைவர் ஒருவருடனேயே நாம் பணியாற்றுகிறோம். ජනාධිපතිතුමා කියන එක අද අපිට සතුටින් කියන්න පුළුවන්කමක් ලැබිලා තියෙනවා මිත්‍රවරු. එවැනි තත්ත්වයකට ආපු නායකයෙක් එක්ක තමයි අද අපි වැඩ කරන්නේ. නියෝජ්‍ය අමාත්‍ය රෝහිත අබේගුණවර්ධන கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்துள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் பல்வேறு பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் நேற்று மாலை ஆலையடிவேம்புக்கு விஜயம் செய்தார். ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் வி ஜெகதீசனின் தலைமையில் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற வைபவத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள 7 குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு 7 முச்சக்கர வண்டிகளை வழங்கினார். பாதிப்புற்ற பெண்களுக்கான அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வில் மாகாண அமைச்சர் துரியப்பா நவரத்னராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் PHPSேன, ஆலையடிவேம்பு பிரதேச சபை தவிசாளர் ரத்னவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய காங்கிரஸ் பிரதிநிதிகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தாவை அம்பாறையில் நேற்று சந்தித்தனர்.
மாகாண சபை உறுப்பினர்களான எம்எல்ஏ அமீர், துல்கர் நயீம், அக்கரப்பற்று மாநகர மேயர் அதா உல்லா, அகமட் ஜகி உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்திய அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. மட்டக்களப்பில் இருந்து பொத்துவில் வரையிலான ரயில் சேவையையும் இந்திய வீடமைப்பு திட்டத்தில் சகல இன மக்களும் உள்வாங்கப்பட வேண்டியதின் முக்கியத்துவத்தையும் தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். மேலும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்திய அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமைக்கப்படவுள்ள 4000 வீட்டு திட்டத்தில் கல்முனை பிரதேசத்தையும் உள்ளடக்கி பொருத்தமான தொழில் பேட்டையொன்றையும் உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தா நேற்று கல்முனையில் வைத்து தெரிவித்தார். கல்முனை மாநகர பிரதி மேயர் சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாநகர சபை உறுப்பினர்களும் வர்த்தக சம்மேளன பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கும் இடையிலான உறவு தேர்தலை நாடிய உறவல்ல, சமூகங்களின் எதிர்காலம் பற்றிய உறவாகும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நீதியமைச்சருமான ரவுப் ஹக்கீம் கல்முனையில் வைத்து தெரிவித்தார். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லிம் காங்கிரசுக்கும் இருக்கிற உறவு ஒரு தேர்தலை நாடிய உறவு அல்ல. அது இந்த சமூகங்களின் எதிர்காலத்தை மையமாக வைத்து நாங்கள் எங்களுக்குள் அமைத்துக் கொண்டிருக்கிற மிக நெருக்கமான உறவு. குறிப்பாக விடுதலை புலிகள் விட்ட தவறுகளை பற்றி பேசினேன். ஆனால் இந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கொஞ்சம் பேருக்கு இந்த விடுதலை புலிகள் தவறு செய்து பேசவே படாது. யாரு பேசினாலும் பிடிச்சி தாறுமாறாக கிழித்து தள்ளி விடுவார்கள். நான் சொல்ல வந்த விஷயங்களின் தாற்பயம் அவர்கள் புரிந்து கொண்டார்களோ என்னோ தெரியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற ஒரு சிலருக்கு கூட இன்னும் இந்த விடுதலை புலிகள் சம்பந்தமான விமர்சனங்களை முழுமையாக ஜீரணித்துக் கொள்வது கஷ்டமாக இருக்கிறது. மாற்று சமூகத்தின் அரசியல் தலைமைகள் தங்களுடைய பார்வையிலே சொல்லுகிற விஷயங்களை பற்றி ஜீரணிக்க முடியவில்லை என்றால் தமிழ் பேசும் சமூகங்களுக்கு இடையிலான எங்களுடைய அடுத்த கட்ட இலக்குகளை பற்றி போவதிலே நாங்கள் எங்களுக்குள்ளே தடுமாற்றம் நிச்சயமாக வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி சிராஜ் மீரா ஜாகிப் தலைமையில் நடைபெற்ற கல்முனை தனியார் பஸ் தரிப்பு நிலைய கட்டிடம், பஸ் தரிப்பு நிலைய கடைத்தொகுதி ஆகியவற்றை திறந்து வைத்ததன் பின்னர் சாய்ந்தமருது கடற்கரை பூங்காவில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் அனிஸ்டஸ் ஜெயராஜா எழுதிய முதல்வரின் எதிர்கால நோக்கு எனும் நூல் வெளியிடப்பட்டது. பிரதியமைச்சர் பஷீர் ஷேகுதாவுத், பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ், மாநகர சபை எதிர்க்கட்சித் தலைவர் அமிர்தலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதே நேரம் கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விழா கல்முனையில் இடம்பெற்றது. மாநகர முதல்வர் சிராஜ் மீரா ஜாகிப் தலைமையில் இடம்பெற்ற வைபவத்தில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகளையும் பதக்கங்களையும் வழங்கி வைத்தார். மாநகர முத்துக்கள் எனும் மகுடத்தில் இடம்பெற்ற இக்கௌரவிப்பு விழாவில் செனட்டர் மஷூர் மௌலானா கௌரவிக்கப்பட்டார். மாநகர முத்துக்கள் 2012 சஞ்சிகை வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் கலந்து கொண்ட அதிதிகளும் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பிரதியமைச்சர் பஷீர் ஷேகுதாவுத் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாநகர சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி பிரதேச காதி நீதிமன்ற கட்டிட தொகுதி நேற்று மாலை நீதியமைச்சர் ரவுப் ஹக்கீமினால் திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு, காத்தான்குடி, களுவாஞ்சிக்குடி போன்ற பிரதேச செயலக பிரிவுகளின் வழக்குகள் இங்கு விசாரிக்கப்படும். வைபவத்தில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அடுத்து வெளிநாட்டுச் செய்தி. நேட்டோ தாக்குதலில் ஆப்கானிஸ்தானில் உள்ள குடும்பம் ஒன்று அழிந்துள்ளது. அவர்கள் சாதாரண பொதுமக்கள் என ஆப்கான் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானின் சூரிகாலி கிராமத்தின் மீது நேட்டோ படை மேற்கொண்ட விமான தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் தந்தையும் 6 பிள்ளைகளும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இக்குடும்பத்தின் தலைவர் தலிபான் அல்லது வேறு அமைப்புடன் தொடர்புபட்டவர் அல்லவென்றும் அவர் சாதாரண பொதுமகன் என்றும் பகினா பிரதேச அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆப்கான் மோதல்கள் காரணமாக 3021 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இன்றிரவு 8 மணிக்கு வசந்தம் தொலைக்காட்சி